ஹாய். இந்த வாரம் ஒன் பாட் ரைஸ் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கருப்பு சுண்டல் புலாவ் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் புதினாவும் கொத்தமல்லி சேர்த்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதை வதக்கிட்டுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டுக்கு அப்புறமா இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டுக்கு அப்புறமா இந்த கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மசாலாலாம் ரெட் சில்லி பவுடர், மஞ்சள்தூள், கொரியாண்டர் பவுடர் மூணுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இதுக்கு ரைஸோட அளவு எப்படின்னா 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் சேர்த்து மீடியம் ஹீட்டில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுங்க. சூப்பரான பிளாக் சன்னா புலாவ் ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.